ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் இதை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். உலக சுற்றுச்சூழல் தினமானது இன்றைக்கி வந்து கடைபிடிக்கப்படும். ஜூன் 5 வந்து நாம் வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் சொல்லி நம்ம கொண்டாடுகிறோம். இது முதல்ல வந்து யுனெஸ்கோ வந்து 1973ஆம் ஆண்டு சுவிட்சர்லாண்டில் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு நடத்தினாங்க. இவங்க வருடம் ஒரு கொள்கைகளை கொண்டுட்டு வந்து இது வந்து அவங்க அப்ளை பண்ணி அவங்க பார்ப்பாங்க. இந்த வருஷம் அவங்க வந்து ஒரு கொள்கை கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு கொள்கைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த ஆண்டோடைய உலக சுற்றுச்சூழலுடைய கொள்கையை பார்த்திங்களா, லேண்ட் ரிசார்டேஷன் அப்படின்னா நிலம் அரசியலமைப்பு, டெசர்டிஃபிகேஷனை பாலைவனமாக்கதை தடுத்தல் மற்றும் ட்ராட் ரெசிடென்ஸ் அப்படின்னா வந்து வறட்சியை தாங்கும் திறன். இது மூணுத்தையும் அவங்க வந்து இந்த வருஷத்துடைய தீமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தோடைய ஸ்லோகன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லேண்ட் ஆர் ஃப்யூச்சர் அவர் ஜெனரேஷன் ரிசார்டேஷன்னு வச்சுருக்காங்க. இவங்க வந்து இது பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன் டிக்ளேர்ட் ஆன் எக்கோசிஸ்டம் ரெஸ்டோரியத்தோடைய ஒரு பங்காக இருக்குது. இவங்க வந்து சஸ்டைனபிள் கோல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 30 அஜெண்டா வச்சுருக்காங்களே, அது வந்து இது 15வது கோலாக இருக்குது. சுற்றுச்சூழலை இன்றைக்கி நம்ம வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இந்த ஆண்டோட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினத்தை வந்து எங்கே நடத்துகிறாங்க பார்த்திங்கன்னா, சவுதி அரேபியாவில் வந்து நடத்துகிறாங்க. இப்போ நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். நம்ம வந்து லேண்ட் ரிசார்டேஷன் அப்படின்னு நில மறுசீரமைப்பை பற்றி பார்ப்போம். ஏன் நிலம் வந்து சீரழிந்து போகுது, காரணங்கள் பார்க்க மழை, விவசாயம் மற்றும் முறையற்ற இரிகேஷன் சிஸ்டம், டீஃபாரஸ்டேஷன் போன்ற பல கருத்துக்களை வந்து நம்ம சொல்வோம். ஆனால் நாம் வந்து நிலம் வந்து மாசுபடுத்தாத காரணம் வந்து நாம் வந்து நிலத்தில் வந்து நம்ம வந்து பில்டிங்ஸ் கட்டிக்கிறோம், செடிகளை வந்து நம்ம அழிக்கிறோம். சரி, செடிகள் அழிக்கிறதுனால என்ன ஆகிறது பார்க்குறா வந்து எக்கோ சிஸ்டமே மாறி போகுது. ஒரு உயிரினுக்கு தேவையான உணவுகள் வந்து கிடைக்காம போகுது. அதனால் நம்ம வந்து நிலங்களை வந்து மறுசீரமைக்கணும்னு சொல்கிறாங்க. யுனெஸ்கோவுடைய ரெக்கார்டு படி பார்க்க போனீங்கன்னா 2040ஆம் ஆண்டில் வந்து உணவிற்கு பஞ்சம் வரும்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சத்தின் காரணமாக வந்து 12% மக்கள் வந்து நாளோடிகளாக இருப்பார்கள் சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதுமாதிரி அக்ரிகல்ச்சரை வந்து முறையான டெக்னிக்கல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணணும். அதுமாதிரி நம்ம வந்து இரிகேஷன் சிஸ்டம்ஸ் தான் வந்து முறையானதாக யூஸ் பண்ணணும். இப்போ இருக்க இரிகேஷன் சிஸ்டம் படி நம்ம பண்ணுறோம்னா நம்ம லேண்டு வந்து மாசுபாடு மட்டும் இல்லாமல் குளோபல் வார்மிங், கிளைமேட்டிக் சேஞ்சஸ் போன்ற பல இடர்பாடுகளை வந்து நமக்கு உருவாகிறது. அதனால் நாம் வந்து முறையான டெக்னாலஜியாக யூஸ் பண்ணணும். நம்ம எவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம இருந்தாலும் கூட நமக்கு வந்து உணவளிக்கிறது வந்து அந்த இயற்கையை வந்து நம்ம பாதுகாக்கிறது வந்து நம்மளுடைய மிகப்பெரிய தாழ்மையான கடமையாகும். அடுத்து டிசர்டிஃபிகேஷன் ஒன்றும் கிடையாது, பாலைவனமாக்குவதை தடுத்தல் சொல்கிறாங்க. பாலைவனமாக்குவதெல்லாம் வந்து ஒரு லேண்ட் வந்து நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண ஒரு லேண்ட் வந்து பாலைவனமாக மாறுது. இது காரணம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீத்தேன், ஈத்தேன் போன்ற வாயுகளை எடுக்கிற பூமியை வந்து நம்ம ஆழ்துளை கிணறு போன்ற பல விஷயங்களை பண்ணுறதுனா பூமியை வந்து வறட்சியாகி போயிடுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கோல் எடுக்கிறப்ப நீங்கள் வந்து பூமியை வந்து நீங்கள் வந்து நோண்டி எடுக்க கோல் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க. அப்படி யூஸ் பண்ணுறப்ப வந்து பூமியில் இருக்கிற மண்ணோட தரங்கள் வந்து குறைஞ்சி போயிடுது. அது பாலைவனமாக காணப்படுகிறது. அதனால் எந்த ஒரு செடி கொடிகளும் வந்து திருப்பி அதில் வந்து வளர முடியாத சூழ்நிலை வந்து உருவாகிறது. ஸோ நம்ம வந்து டெசர்டிஃபிகேஷன் எப்படி நம்ம வந்து தடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நல்ல ஒரு செடிகளை நல்ல ஒரு செடி மரங்களை வளர்த்து அது முறையான முறையில் வந்து இரிகேஷன் சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம அக்ரிகல்ச்சரை யூஸ் பண்ணோம்னா நம்ம லேண்டை வந்து பாலைவனமாகுதலை வந்து தடுக்கலாம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து தண்ணீரை வந்து முதல்ல நம்ம வந்து சேமிக்கணும். எப்படி குளங்கள், ஏரிகள், கிணறுகள்னு நம்ம வந்து உருவாக்கி நம்ம வந்து பாதுகாக்கணும். ஏரி குளங்களை வந்து நம்ம மூடி வீடு கட்டுதல் அதெல்லாம் வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது. நாம் வந்து நம்ம நிலங்களை வந்து பத்திரமாகவும் பாதுகாக்க வேண்டும். டெசர்டிஃபிகேஷன் காரணமாக என்ன ஆகும் பார்த்திங்கன்னா வந்து 2040 வந்து மக்கள் அனைவரும் வந்து பஞ்சத்தில் இருப்பாங்க. அவங்க வந்து மிக வறுமை நிலைக்கு தள்ளப்படுவார்கள் சொல்லி யுனெஸ்கோ சொல்கிறாங்க. யுனெஸ்கோ இது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன பார்த்திங்கன்னா வந்து
ஒரு ஒரு நிமிடங்களுக்கும் வந்து 23 ஹெக்டேர் அளவிலான நிலங்கள் வந்து ஃபர்டிலிட்டி தன் பாலைவனமாக ஆகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 12,000 ஹெக்டேரான லேண்டுகள் வந்து வந்து பாலைவனமாக மாறிக்கொண்டு இருக்கிறது சொல்கிறாங்க. இந்த நிலைமையை நம்ம போக்கணும்னா நம்ம வந்து க்ரீன் ஈக்கோ சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து முறையான முறையில் வந்து கையாளுதலை வந்து மக்களுக்கு வந்து கற்பித்தல் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து வறட்சியை தாங்கும் திறன் சொல்கிறாங்க. வறட்சி ஏன் ஏற்படுகிறதுனா நம்ம வந்து முறையான முறையில் வந்து லேண்டை யூஸ் பண்ணாமல் போகிற சமயத்தில் வந்து நம்ம வறட்சி எப்படி நம்ம வந்து மரங்களை அழித்தல்னாலும் குளங்களை அழித்தல்னாலும் இயற்கையை நம்ம வந்து அழித்தல்னாலும் நமக்கு வந்து டாட் உருவாக்குறதுனால நமக்கு என்ன ஆகிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இப்போ பூமியில் வந்து CO2 என்ற கார்பன் கேஸஸ் வந்து வெளியாகும். அந்த வெளியாகிறதுனால வந்து பூமி வெப்பமாகுதுன்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஏற்பட்டு அந்த பூமியோடைய தன்மை நிலைகளை மாறுது. ஸோ நம்ம ட்ராட் வராமல் இருக்கணும்னு நம்ம வந்து செடி கொடிகளை நடுவோம், உயிரினங்களை காப்போம். அது மட்டும் கிராஸ்லேண்ட் புல்வெளிகளை உருவாக்கும். அந்த பாலைவனமான பகுதியாக இருந்தாலுமே அதில் வந்து புல்கள் வர்ற மாதிரி நம்ம வந்து உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. அதுமாரி முறையான அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிலாம் இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுமாதிரி யுனெஸ்கோ வந்து ஒரு இலக்கம் வச்சுருக்காங்க. 2040ஆம் ஆண்டுக்குள்ளே வந்து 100 மில்லியன் லேண்டை வந்து பாலைவனமாக இருக்க லேண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து விளைநிலங்களாக மாற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்குள்ள நாமளும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். ஆனால் மனிதர்களும் வந்து நிலத்தை வந்து மாசுபடுத்தாமல் இருக்க வேண்டும். அவங்க பிளாஸ்டிக்கு போன்ற வந்து பூமிக்கு நச்சுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க இயற்கையான முறையில் வந்து எல்லோரும் வந்து லேண்டை வந்து யூஸ் பண்ணணும். அவங்க வந்து விவசாயிகள் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து கையாண்டு இன்ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்து பண்ணக்கூடாது. பெஸ்டிசைட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும். பெஸ்டிசைட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுமாரி நிலத்திற்கு சூடு விளைவிக்கும் பெஸ்டிசைட்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் வந்து நம்ம செடியில் அடிக்காமல் நம்ம வந்து அந்த உயிரினங்களை நம்ம காக்க வேண்டும். ஏன்னா எல்லாமே இறைவனை படைக்கப்பட்டது. ஒரு ஈக்காலஜி சிஸ்டத்தை நீங்கள் வந்து பாதிக்க ஏற்படுத்தினா வந்து அதை வந்து நம்மளையும் தாக்கும். அதனால் நம்ம வந்து அனைவரும் பூமியை காப்போம், நல்ல ஒரு வாழ்வியை மேற்கொள்வோம் என்று கூறி இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.